இன்றைக்கு எங்களுடைய கட்சியை பொறுத்தளவுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, அதுக்கு பின்னால் நாங்கள் எல்லாம் தலைவராக இருப்பது அந்த எடப்பாடியார் அவர்கள். ஏனென்றால் இன்றைக்கு இந்த கட்சியை, இந்த ஆட்சியை காப்பாற்றியவர் அந்த எடப்பாடியார் அவர்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அம்மாவுடைய ஆட்சியை உயிரை கொடுத்து அதிமுக ஆட்சியை கொண்டு வந்தார் 2016. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மா அவர்கள் முழுமையாக எங்களுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற செய்து தன் உடம்பை பற்றி கூட கவலைப்படுறாங்க. அதுக்கு பின்னால் பல்வேறு சோதனைகள் வரும்பொழுது இந்த ஆட்சியை மீட்டெடுத்து, இந்த கட்சியை மீட்டெடுத்து, இரட்டை சின்னத்தை மீட்டெடுத்து இன்றைக்கு சிறப்பான முறையிலே எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் 4 வருடங்கள் கிட்டத்தட்ட 2 மாதங்கள் அற்புதமான ஆட்சி நடத்தினார்கள். பல்வேறு திட்டங்கள், கோவை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை திட்டங்களும் அம்மாவுடைய ஆட்சியிலே எடப்பாடியார் நிதியுதவி கொண்டு வந்த திட்டங்கள் தான். இதுவரை திமுக ஆட்சியில் எதுவுமே செய்யலை. உங்களுக்கு 3 வருஷம் முடிஞ்சிருச்சு.